வெல்கம் டு கோவை ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து ஹெல்த் ட்ரிங்க்கு. இது வந்து இஞ்சி, பூண்டு, லெமன் ப்ளஸ் ஆப்பிள் சிடர் வினிகர் ப்ளஸ் தேன், இந்த 5 வகையான பொருளை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், வெயிட் லாஸ், இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஜூஸ் போதுங்க. இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன் நான். இஞ்சி வந்து இப்போ 1/2 கிலோ இஞ்சி எடுத்திருக்கேன் நான். 1/2 கிலோ இஞ்சியில் வந்து இப்போ நாம் வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இதில் 1 டம்ளர் எடுத்துக்கிறோம். அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து வெட்டி வச்ச இஞ்சியில் 1 டம்ளர் போட்டுட்டோம். இப்போ 2வது டம்ளர் போட போகிறோம். எந்த கிளாஸில் அளக்குறோமோ அதே கிளாஸ்லேயே அளந்துக்கணும். அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 2 டம்ளர் இஞ்சி நான் தலை நிறைய நிறச்சி எடுத்துருக்கிறேன். இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம பூண்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வந்து நல்ல பூண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சாறு நிறைய கிடைக்கும். இப்போ வந்து பூண்டு தலை நிறச்சி, அதே மாதிரி அந்த டம்ளர் நிறச்சி தலை நிறச்சி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ 2வது டம்ளர் எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ 2வது டம்ளர் அம்மா அளந்துட்டாங்க. இப்போ 2 டம்ளர் இதே மாதிரி அளந்து போட்டுக்குங்க. உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் கணக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு சாரும் கரெக்டாக வரும். ஏன்னா அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இந்த ஜூஸ் கெட்டு போயிடும். தண்ணி ஒரு சொட்டு தண்ணி விடாமல் இதெல்லாம் அரைச்சி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் அளந்து எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு இஞ்சியை அரைக்க போகிறோம். இஞ்சியை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்திக்கிட்டோம். முழுசாக போட்டு அரைச்சா அரைவிடாது, அதனால் பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு சுத்தமான காட்டன் கிளாத் வச்சு இந்த வந்து ஒரு பாத்திரத்தில் மேலே இப்படி போட்டு வச்சுக்கோங்க, சாறு புழிஞ்சு எடுக்கிறதுக்கு. இப்போ இஞ்சியாக அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் சேர்த்து அரைச்சி இப்போ மொத்தமாக போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த கிளாத்தை நல்லா ஒரு முடிஞ்சு அப்படியே வந்து பிழிஞ்சு எடுக்கணும். இந்த சாறு அம்மா எடுக்கிறாங்க பாருங்கள், இது எப்படி எடுப்பாங்கன்ட்டு. அவ்வளோதாங்க. இஞ்சியெல்லாம் இப்படி அரைச்சி போட்டுட்டு இந்த மாதிரி துணி அப்படியே சுருட்டி பிடிச்சி எடுத்து நல்லா புழிஞ்சு எடுக்கணும். இஞ்சி வந்து ரொம்ப ஈஸியாக சாறு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி வந்து சாறு எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்துடும். சாறு நிறையாவும் வரும். ஆனால் பூண்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பூண்டு சாறு எடுக்கிறதுக்கு. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சி சாறு எடுக்கணும்னா அது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கிச்சுன்னு நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி சக்கை தான் இருக்கும். நீங்கள் சாறு பத்தலைன்னா சக்கையும் மறுபடியும் இன்னொரு டைம் போட்டு அரைச்சி கூட நம்ம வந்து மிச்ச சாறையும் எடுத்துக்கலாம். இஞ்சி சாறு எடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது பூண்டு சாறு எடுக்க போகிறேன். இப்போ பூண்டையும் அதே மாதிரி அதே கிளாத்தை வந்து யூஸ் பண்ணி நம்ம பூண்டு சாரும் புழிஞ்சிக்கலாம். ஏன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணத்தான் போகிறோம், அதனால ஒரே காட்டன் துணியிலேயே புழிஞ்சிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம புளிய போகிறோம். பூண்டு சாறு எடுக்கும்போது நீங்களே பாருங்கள், ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா கையெல்லாம் எரிச்சல் ஆகும் பூண்டு சாறு எடுக்கும்போது. மிஷினில் சில பேர் எடுக்கிறாங்க, அது ரொம்ப பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் இது நம்ம கையில் புளியும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு புளிஞ்சாதான் சாறு வரும். சரிங்களா? பாருங்கள், மெதுவாக தான் வருது பாருங்கள். இஞ்சி எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க. இப்போ பூண்டு எடுக்கும்போது சாறு பாருங்கள், ரொம்ப மெதுவாக தான் வருது. அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது எந்த அளவுக்கு குடிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமாகவும் குடிச்சிடக்கூடாது. ஒரு 10 to 15 ml டெய்லி காலையில் எடுத்து வெறும் வயிற்றில் நம்ம வந்து குடிச்சிட்டே வந்தால் கொலஸ்ட்ரால், பிபி எல்லா பிரச்சனையும் போகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெயிட் லாஸுக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக இது வந்து ரெடி பண்ணுறதே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட்டில் பிளாக் இருக்கிறவங்களுக்கு தான் இது ரெடி பண்ணி கொடுக்குறோம். கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லா கேட்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புழிஞ்சாச்சு. இப்போ நம்ம அளவுகள் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி சாறு எவ்வளோ இருக்குது, பூண்டு சாறு எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் இஞ்சி போட்டதுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், கரெக்டாக 1 டம்ளர் வரும். அதே மாதிரி பூண்டும் 1 டம்ளர் அளந்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதே டம்ளர் வச்சு, இந்த டம்ளர் தான் அளவு, அதனால் இந்த டம்ளர் வச்சு இப்போ லெமன் ஒரு 10 லெமன் எடுத்துக்கிட்டேன் நான். அந்த 10 லெமனும் நாம் வந்து பார்த்து எடுத்துக்கணும். நல்ல லெமனாக இருக்குதான்னு பார்த்து எடுத்துக்கிட்டு இப்போ புழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ லெமன் சாரும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னி அளவுகள் முக்கியம், அளந்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சிச்சாறு, 1 டம்ளர் இஞ்சிச்சாறு. இன்னி அடுத்தது 1 டம்ளர் பூண்டு சாறு. கரெக்டாக வந்திருக்கும் பாருங்கள். 2 டம்ளர் நீங்கள் எடுத்திங்கன்னா 1 டம்ளர் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ வந்து
2 டம்ளர் இஞ்சி சாறும் இந்த 1 டம்ளர் இஞ்சி சாறும் 1 டம்ளர் பூண்டு சாறும் ஊற்றிட்டேன். சாரிங்க, தப்பாக சொல்லிட்டேன். 1 டம்ளர் பூண்டு சாறு 1 டம்ளர் இஞ்சி சாறு ஊற்றிருக்கிறோம். 1 டம்ளர் எலுமிச்சை சாறு ஊற்றிருக்கிறோம். இதுக்கப்புறம் ஆப்பிள் சிடர் வினிகர் இது வந்து 1 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். இப்போ 1 டம்ளர் இஞ்சி சாறு 1 டம்ளர் பூண்டு சாறு 1 டம்ளர் லெமன் 1 டம்ளர் ஆப்பிள் சிடர் வினிகர் எல்லாமே சேர்த்திருக்கிறோம். சரிங்களா, தெளிவாக சொல்லிட்டேன் நான். இதுக்கப்புறம் இதை வந்து இது சில்வர் பாத்திரத்தில் தான் ஊற்றிக்கணும். சில்வர் பாத்திரத்தில் வச்சு தான் அடுப்பில் இப்போ நம்ம சூடு பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சு சூடு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சிட்டோம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். கரெக்டாக அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப அதாவது சுண்டி வரணும். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப சுண்டி குறையிற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சணும். இது கேட்குறவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்படி அடுப்பில் வச்சு இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக அரை மணி நேரம் பக்கத்துலேயே நின்று அரை மணி நேரம் கரெக்டாக 30 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக 4 பங்குலேருந்து 3 பங்காக மாறும். கரெக்டாக அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ½ அன் ஹவர் கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நல்லா குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் அந்த ஜூஸு. இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து மேலே அந்த வரி மாதிரி தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ ஜூஸ் வந்து நல்லா கீழே போயிருச்சு, நல்லா சுண்டிருச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வைக்க போகிறோம். இப்போ அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் கூழ் மாதிரி வந்துருச்சு, நல்லா கொலன்னு நல்லா கூழ் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம சுத்தமான தேன் வாங்கிட்டு வந்து அந்த தேனை வந்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ணணும். அப்போ இதனோட அளவுகள் எவ்வளோன்னு இருக்குதுன்னு பார்த்துக்கணும். 4 டம்ளர் அளந்து வச்சோமா, இப்போ 3 டம்ளர் இருக்குதான்னு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தேன் சேர்க்க போகிறோம். இப்போ அம்மா அளக்குறாங்க பாருங்கள். இப்போ வந்து 1 2 3 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கரெக்டாக 3 டம்ளர் அளவு வந்திருக்குது. ஆறுனதுக்கு முன்னாடி 4 டம்ளர் இருந்தது, 3 டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம குறுக்குனா போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து சுத்தமான தேன் நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த ட்ரிங்கில். இப்போ நம்ம இதில் லெமன் ஆப்பிள் சிடர் வினிகரு இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்திருக்கிறோம். அடுத்தது தேன் சேர்த்த போகிறோம். 5 வகையான பொருள் சேர்த்து நம்ம இந்த இது தயாரிக்கிறோம். இப்போ சுத்தமான தேன் இதில் வந்து இப்போ 3 டம்ளர் இருந்துச்சுங்களா, இப்போ 3 டம்ளர் தேன் நம்ம சேர்க்குறோம். சரிங்களா, தெளிவாக விளக்கமாகவே நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு காலையில் ஒரு 10 to 15 ml நீங்கள் வந்து சுடு தண்ணியில் ஊற்றி குடிச்சிக்கலாம் வெறும் வயிற்றில். அல்சர் இருக்கிறவங்க மட்டும் இதை குடிக்க வேண்டாம், ஏன்னா வயிறெல்லாம் எரிச்சலாகும், அதனால் வேணாம். இப்போ வந்து கரெக்டாக 3 டம்ளர் இப்போ 2 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ 3 டம்ளர் தேன் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா தேன் எல்லாம் அடியில் போய் நின்றுக்கும். இப்போ நம்ம இதை ஊற்றி முடிச்சுட்டு சுத்தமாக நம்ம கை வைக்கக்கூடாது. ஊற்றி முடிச்சுட்டு நம்ம கரண்டி வச்சுட்டு நல்லா இந்த தேன் ஊற்றுனதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகும். சரிங்களா, இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு இதை நல்லா கலக்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதே பாத்திரத்துலேயே அம்மா கலக்கிட்டாங்க. நல்லா ஒரு சுத்தமான தண்ணி இல்லாமல் இருக்கணும். எதுலேயுமே பாத்திரத்துலேயும் தண்ணி இருக்கக்கூடாது, மிக்சிலையும் தண்ணி இருக்கக்கூடாது, ஒரு சொட்டு தண்ணி சேரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் நல்லாவே கலக்கிட்டாங்க அம்மா. இப்போ இது நல்லா கலந்து வரும்போது நல்லா தேன் கலராக வரும் இந்த இஞ்சி பூண்டு ஜூஸ் வந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 1 லிட்டர் பாட்டில் எடுத்துருக்குறோம். அந்த 1 லிட்டர் பாட்டிலில் இப்போ நம்ம காய்ச்சினது எவ்வளோ வருதுன்னு நம்ம அளந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் அதாவது நம்ம வந்து புனல் வச்சு ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளரில் அளந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ ஜூஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் ட்ரிங்க்கு அருமையாக இருக்கும். இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து, கொலஸ்ட்ரால்லேருந்து, வெயிட் லாஸ்லேருந்து, கேஸ் ட்ரபிள்லேருந்து எல்லாத்துலேயுமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி வீட்டில் செய்ய முடியாதவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு ஆர்டர் போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். விலை விவரங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் சொல்கிறோம்.
இப்போ அளந்து ஊற்றும்போது நீங்கள் அளவும் பார்த்துக்கங்க. நான் இவ்வளோ 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, 10 லெமன் எடுத்திருக்கேன். ஆப்பிள் சீடர் வினிகர் 1 டம்ளர் எடுத்திருக்கோம். லெமன் சாறு வந்து 1 டம்ளரு. இது எல்லாமே அளவு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளவு அளவு வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி நம்ம தேன் மிக்ஸ் பண்ணி ஊற்றும்போது கரெக்டாக உங்களுக்கு 1 லிட்டர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 970 எம்எல் பாட்டில், அதாவது 1 லிட்டர் பாட்டிலு. இப்போ வந்து ஃபுல் ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ்